நீங்க காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினரா இருந்த காலத்துல, இந்த காரைக்குடி தொகுதிக்கு என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறத எங்களுக்காக சொல்ல முடியுமா? நடைபாதையாக இருந்த இந்த பகுதியை கூட நான் தார் சாலையாக மாற்றி கொடுத்திருக்கின்றேன். அதேபோல மின் இணைப்பை பொறுத்தவரை, மின்சாரத்தை பொறுத்தவரை கண்ணங்குடி ஒன்றியத்திலே துணை மின் நிலையம் அமைத்து கொடுத்தோம். தேவகோட்டை ஒன்றியத்திலே அனைத்து பகுதிகளிலும் மின் தூக்கி அமைத்து கொடுத்தோம். அதேபோல் காரைக்குடியில் 110 கேவியாக இருந்த மின்சாரத்தை 5 டன்னாக மாற்றி இங்கும் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். இங்கே காரைக்குடியிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது இங்கே பாதாள சாக்கடை திட்டத்தை புரட்சித் தலைவி அம்மாவிடத்திலே பேசி அதை பெற்று வந்தேன். அதேபோல் காரைக்குடியிலே மாவட்ட மருத்துவமனையை கொண்டு வந்தோம். போக்குவரத்து துறையை பொறுத்தவரை காரைக்குடி நகரத்திலிருந்து அதிகமான வண்டி சென்னை போன்ற முக்கிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரு போக்குவரத்து கழகத்தை விரைவு பேருந்திலிருந்து உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து கழக ஆஃபீஸுக்கு பக்கத்திலேயே அந்த நிலையத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். அதேபோல் 2 பத்திரப்பதிவுகள் 1, 2 இருந்தது. இந்த 2 பதிவு அலுவலகத்திற்கும் இடத்தை ஒதுக்கி அன்றைக்கே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது இடம் ஒதுக்கி கொடுத்து அதிலே இப்பொழுது கட்டடமும் கட்டியாச்சு. அதே மாதிரி ஃபயர் சர்வீஸ் இந்த பகுதிக்கு வாடகை கட்டிடத்தில் இயங்கி கொண்டிருந்தது. அதில் வாடகை கட்டிடத்தை எடுத்து இப்போ புதிய இடத்தை கண்டுபிடித்து அதற்கு ஒப்புதல் வாங்கி சொந்த கட்டடத்தை கட்டி கொடுத்திருக்கின்றோம். அதே போல் ஹாஸ்டல் என்பது கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்கக்கூடிய பகுதி நிறைய காலேஜ் இருக்குது, ஸ்கூல் நிறைய இருக்குது. இந்த பகுதியில் எல்லா இடத்துலையுமே வாடகை பில்டிங்கில் தான் அந்த கட்டடங்கள் பூரா இருந்துச்சு. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது தான் அனைத்து விடுதிகளும் கட்டி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தோம். காரைக்குடியிலே கொப்பாத்தால் தேர் புறப்படுகின்ற பொழுது காரைக்குடி நகர்ப்பகுதியே இருளாக மாறியிருக்கும். அந்த அளவிற்கு மின்தடை ஏற்படக்கூடிய அளவிற்கு மின்சாரத்தை கட் பண்ணி அந்த வழியை தேர் போகிறதுக்கு எல்லாத்தையும் மின்சாரத்தையெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. அதில் கீழே தரையிலே அந்த கேபிள் லைனை கொடுத்து இன்றைக்கு காரைக்குடியில் மின்சார இதே இல்லாமல் செய்து கொடுத்திருக்கின்றோம். தொகுதியிலே நான் வெற்றி பெற்றது பிறகு சட்டமன்றத்தில் நான் சொல்லுவதற்காக இல்லை, யார் வேண்டுமானாலும் எடுத்து பார்க்கலாம். சட்டமன்றத்திலே அதிக கேள்வி கேட்டவனும், அதிக துணை கேள்வியை கேட்டவனும், அதிக நாள் கலந்து கொண்டவனும் எந்த விதத்தில் எடுத்தாலும் காரைக்குடி தொகுதி அதில் இடம்பெற்றது. அந்த அளவிற்கு இந்த மக்களுக்காக, வாக்களித்த மக்களுக்காக நான் பாடுபட்டிருக்கின்றேன். மக்களிடத்திலே நான் சொன்னது, நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து என்னை பார்க்கலாம், எளிமையாக பார்க்கலாம், எந்த நேரத்திலும் பார்க்கலாம் என்று நான் சொல்லியிருந்தேன். அதை நான் ஒரு நாள் கூட அதில் குறை வைக்கவே இல்லை. எப்பொழுது வந்தாலும் யார் வந்தாலும் என்னை எளிதாக பார்த்து விட்டு செல்வார்கள். சமமாக அமர்ந்து என்னோடு பேசிவிட்டு செல்வார்கள். ஆலய பணியில் நான் அதிகமாக கலந்து கொண்டவன். ஆலய பணியை பொறுத்தவரை நிறைய ஆலய பணிகளை நாங்கள் இந்த தொகுதியிலே செய்து கொடுத்திருக்கின்றோம். நிறைய ஆலயங்களுக்கு அரசு நிதிகளை வாங்கி கொடுத்திருக்கின்றோம்.